வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மேலும் பேருந்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அடுத்தது, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. இதையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையைச் சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். இதுக்கு தான் மகிழா கோர்ட் இருக்குதே அப்படின்ட்டு சில பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது நம்ம பெண்களுக்காக மட்டுமே. பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பை 24/7 கண்காணிப்பு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கான பதிலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கமாண்ட் சென்டர்ஸ் அமைத்து சிசிடிவி நெட்வொர்க்குகளை கண்காணிக்கவும் அவசர நிலைகளை அந்த நேரத்திலேயே கண்காணிக்கவும் அதற்கான விரைவான பதிலை உறுதி செய்யவும் அதிநவீன கட்டளை மையங்களை அமைத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அடுத்து, பெண்களுக்கு மிகவும் தேவையான
நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும். இது ஏன் சொல்றேன்னா, இது இப்போது ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதனாலதான் அதை அழுத்தி சொல்றேன். இது இப்ப முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். அதாவது 100% மானியமாகவே வழங்கப்படும். அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். உலகத்தில் மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. வரப்போற நாட்களில் அதை நான் சொல்றேன். சரிப்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இப்படிலாம்
சைடில் ஒதுக்காம கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போட்டுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்டில் காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதை முதல்ல இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும். அப்புறம் ரீசண்டாக இருக்கிற நிறைய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.